ஒரு மேரத்தான் போட்டோம்லங்க, மேரத்தான்லேயே நிறைய பேர் வந்துட்டு புரியுது, கிளாரிட்டி கிடைக்குதுன்னு சொல்றானுங்க. நீங்க ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கீங்க, கிளாரிட்டி இருக்கணும், இருக்குதான்னு செக் பண்ணிடுவோம். ஓகே, பாத்துக்கிடுங்க. இது கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைரக்ஷன்ஸ் பாத்துக்கங்க. டைரக்ஷன்ஸ் பாத்துக்கங்க. சரியா? கீழே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எதெல்லாம் எஃபெக்ட், இதெல்லாம் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் ட்ரை பண்ண போறோம். சரியா? காஸ் அண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் ட்ரை பண்ண போறோம். எதெல்லாம் எஃபெக்ட், இங்க எதெல்லாம் காஸ். It can be understood from the context that statement 3 is a dash of the given situation. கொடுக்குற சிச்சுவேஷன்ல ஸ்டேட்மெண்ட் 3 என்னதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 6ல இருந்து நம்ம புரிஞ்சு போறோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் லைட்டா படிச்சிடுவோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் கொஸ்டின் தான் இது. காஸ் அண்ட் எஃபெக்ட் எழுதுங்க. நடக்குது, இந்த காரணத்தினால இன்னொன்னு நடக்குது அப்படின்னா இதுதான் எஃபெக்ட். நமக்கு ப்ராப்ளம் எங்க வரும் அப்படின்னா, இதனால இன்னொன்னு நடக்கும். காசுனால ஒரு எஃபெக்ட் நடக்கும், அந்த எஃபெக்ட்னால இன்னொன்னு நடக்கும். இந்த இடத்துல தான் கன்ஃபியூஷன் வருது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. இது காஸ் அண்ட் எஃபெக்ட் நான் எடுத்துக்கிடுவேன். இதை நான் எப்படி எடுத்து காஸ் அண்ட் எஃபெக்டா எடுத்து. சரியா? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே காசு இருக்கும். காசு கண்டுபிடிக்கிறது ஈஸியா, எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸியானா எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. ஏதோ நடந்திருக்கு, இது தானா நடந்திருக்காது. எந்த ஒரு ஈவெண்ட் தானா நடந்திருக்காதோ, வேற ஒன்றை வச்சு ட்ரிகர் பண்ணி விடணுமோ, அதுதான் எஃபெக்ட். எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி, காசு தான் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணும். சென்டென்ஸ் வாசிச்சு புரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட்ஸ் டைரக்ஷன் எதுக்கு? டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ். 2 டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிடையாது, 2 டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டாம். டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டு ஸ்டாப் ரெஜிஸ்டரிங் வெஹிக்கிள்ஸ் that do not meet BS4 emission standards, sends out the welcome message that short-term economic considerations cannot supersede public health concerns. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது? ஆர்டர் கொடுக்குது. டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ் ரெஜிஸ்டர் பண்றதை நிப்பாட்டணும். எந்த வெஹிக்கிளுக்கு? BS4 எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணாதீங்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் ஒரு வெல்கம் மெசேஜ் கொடுக்குது. என்ன மெசேஜ் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் எக்கனாமிக் கன்சிடரேஷன்ஸ். ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது எதை சூப்பர் சீடு பண்ண முடியும்? சூப்பர் சீட்னா என்ன அர்த்தம்? எதை ஓவர் கம் பண்ண முடியாதுன்னா பப்ளிக் ஹெல்த் கன்சர்ன்ஸ். பப்ளிக் ஹெல்த் கன்சர்ன்ஸை ஓவர் கம் பண்ண முடியாது. இதோடைய இன்ஃபரன்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? ஸ்டேஜ் 4 எமிஷன் வந்துட்டு பப்ளிக் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது சொல்லலாமாங்க? சொல்லலாம் தானே? ஏன்னா அவனுக்கு என்ன சொல்றானுங்க, ஸ்டேஜ் 4 தான் நிப்பாட்டுறாங்க. இங்கே வரக்கூடிய பாயிண்ட் பப்ளிக் ஹெல்த் கன்சர்ன்ஸை ஓவர் கம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸ்டேஜ் 4 எமிஷன்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் பப்ளிக் ஹெல்த். இன்ஃபரன்ஸா எடுக்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Some automobile companies, notably those manufacturing two-wheelers and commercial vehicles, have suffered a blow. அடி வாங்கிட்டாங்க.
கம்பெனிஸ் அடி வாங்கிட்டாங்க. கம்பெனிஸ் அடி வாங்குறது சாதாரணமா அதுவா நடக்குமா இல்ல வேற ஒண்ணு நடந்ததுனால அடி வாங்குவாங்களா? நடந்ததுனாலதான் அடி வாங்க. ஸோ கண்டிப்பா இதை என்னவா எடுக்கணும்னா suffered a blow as மீனிங் சொல்லும். பிகாஸ் யாரு அப்படின்னா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் must deal with the unsold inventories of the obsolete models. பழைய மாடலுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருப்பான்ல, ஸ்பேர் பார்ட்ஸ் இப்ப யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அப்ப அதை வச்சு இவங்க இப்ப டீல் பண்ணணும். இது ஒரு பிரச்சனை. ரைட், ஓகே. அடுத்தது இட் வாஸ் குரூஷியல், முக்கியம், உறுதிப்படுத்தணும். என்ன உறுதிப்படுத்தணும்னா புது புது வண்டிக்கு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்கும்ல, அதாவது எக்ஸாஸ்ட் இருக்குல்லங்க, வெளியே போக வரும்ல பைக்ல, அதுக்கு முன்னாடி ஒன்று வச்சிருப்பாங்க கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னு. வரக்கூடிய எக்ஸாஸ்ட அழகு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறுமான ஹார்ம்லெஸ்ஸான ஸ்மோக்கை வெளியே விடும். அதாவது கொஞ்சம் ஹார்ம்லெஸ்ஸான ஸ்மோக்கை வெளியே விடும். அதுடைய வேலை தான். அது எது பண்ணுது அப்படின்னா கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் தான் அந்த வேலையை பண்ணுது. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் புது வெஹிக்கிள்ஸுக்கு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்குமா, இது என்ன ஆகக்கூடாதான், லோவர் கிரேட் ஃபியூவல்ஸ்னால என்ன பண்ணக்கூடாதான், அஃபெக்ட் ஆகக்கூடாது. லோவர் கிரேட் ஃபியூவல்ஸ் எது, PS4 பேசுறாங்களா, PS4 எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா. அப்போ லோவர் கிரேட் ஃபியூவல் போட்டா நமக்கு என்ன ஆகுது, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பாதிக்கப்படுது. அது பாதிக்கப்பட கூடாது. which these norms now take care of. என்ன அர்த்தம், மேல சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டா, இந்த ஆர்டர்னால இப்ப என்ன ஆகுது, இந்த ஆர்டர்னால என்ன ஆகுது, புது வெஹிக்கிளுடைய கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. சரி, அந்த PS4 போடுறது கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னா விட்டுருக்கு. ஓகே, PS4 எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணல அப்படிங்கிறது தானே, அதை தான் லோவர் கிரேட் ஃபியூவல்ஸ்னு சொல்றாங்க. மீட் பண்ணாததுதான் சொல்றேன். PS4 போட்ட உடனே அது PS4 ஃபியூவல்ஸ் நினைச்சிட்டீங்க, அதை மீட் பண்ணாதது. சரியா, அது கூட வேண்டாம், அப்படியே புரிஞ்சுக்கலாம். முக்கியம்னு சொல்றாங்க, உறுதிப்படுத்தணும். புது வெஹிக்கிள் வந்துட்டு பழைய ஃபியூவல்னால பாதிக்கப்படக்கூடாது. அது முக்கியம் தானே. இந்த ரூல்ஸை போடுறது, இதை வந்துட்டு டேக் கேர் பண்றது எது அப்படின்னா எது, இந்த நாம்ஸ். யாருடைய நாம்ஸ், சுப்ரீம் கோர்ட்டுடைய நாம்ஸ். இதையும் எஃபெக்டா சொல்லலாமா, சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்க. இது வந்து பாதிக்கப்படாது அப்படிங்கிறது இந்த ரூல்ஸ்னால தானே வருது. ரூல்ஸ் போடுறாங்க, அந்த ரூல்ஸுடைய எஃபெக்ட் தான் என்னது அப்படின்னா எது பாதிக்கப்படாது, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஆஃப் நியூவர் வெஹிக்கிள்ஸ் பாதிக்கப்படாது. உங்க எக்ஸாம் லெவல் ஸ்டாண்டர்ட் தான், ஜிமெண்ட் கிடையாது. ஆன்சர் போடணும். இதையும் நான் இப்போதைக்கு எஃபெக்ட்னு எடுத்துக்கிறேன். கரெக்டான்னு தெரியல, ஒன்னு கண்டிப்பா தெரியுது, ஒரு டவுட்ல வைக்கிறேன். மூணாவது, there is some confusion about the date when the emission standards would come into effect as different sources reported. வேற சோர்ஸ் வேற டேட் சொல்லுது. ஸோ இது என்னன்னு பார்க்கணும். சரி, இது இருக்கட்டும். இப்போதைக்கு கன்ஃபியூஷன் சொல்றாங்க. ஏன் கன்ஃபியூஷன் இருக்கு, எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறது. ரைட், இந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி மேல என்ன சொல்லியிருந்தானுங்க, இந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த இருக்கா, இந்த டீல் பண்ணாத வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடணும். அடுத்து ஃபோர்த், some automobile manufacturers themselves are now offering the obsolete vehicles under heavy discounts. என்ன எடுக்கலாம், இதை என்ன எடுக்கலாங்க, எஃபெக்ட்னு எடுக்கலாமா, எடுத்துக்கலாமா. ஏன்னா எல்லாமே பழசாயிட்டு அவன் ஆர்டர் போட்டுட்டான், அதனாலதான் இவனுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு விற்கிறான். ரைட், அடுத்தது, previously
some automobile manufacturers had called for a shift to the higher emission standard previously அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு சரியா இப்பதான் ஷிஃப்ட் ஆகுறான் ஆனா அதுக்கு முன்னாடியே ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்றானுங்க அந்த BS4 ஸ்டாண்டர்ட் எங்களுக்கு தாங்கன்னு கேக்குறான் கரெக்டா கேக்குறானுங்க எதற்காக since they had invested in upgraded technologies over time ஏன்னா அவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க upgraded technologies பார்த்தா ஏதாவது தெரியுதா எப்படி தெரியுது இது இவனுங்க கேக்குறானுங்க கேக்குறதுனாலதான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுதுன்னு போடலாமா கேட்கலாம் தானே அப்ப இது என்னவா எடுத்துக்கலாம் காசா எடுத்து ரைட் அடுத்தது the requirement for manufacturers to adjust to the new reality புது ரியாலிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் இது ஒரு ஞாபகமா இருக்கட்டும் எதுக்கு அப்படின்னா தேனா யாரு மேனுஃபேக்சரர்ஸும் ஃபியூவல் கம்பெனிஸும் எப்படி இருக்கணுமா தயாரா இருக்கணும் எதுக்கு நெக்ஸ்ட் பிக் டெட்லைன் எதுக்கு அப்கிரேட் பண்ண போறாங்க BS6 லீப்ஃப்ராகிங் BS5 BS4 தாங்க இப்ப கொண்டு வந்திருக்கானுங்க அடுத்த BS5 என்ன பண்ண மாட்டாங்க கொண்டு வர மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க அது ஸ்கிப் பண்ணிட்டு 2020 என்ன கொண்டு வராங்க BS6 கொண்டு வருவாங்க அதுக்கு நீங்க என்ன ஆகுங்க தயாராகுங்க யாரெல்லாம் தயாராகணும் மேனுஃபேக்சரர்ஸும் சரி கம்பெனிஸும் சரியா அப்போ ஓரளவுக்கு எல்லாமே திரும்பி எனக்கு எஃபெக்ட் மாதிரியே தான் தெரியுது இது ட்ரை பண்ணும் ஒரு நிமிஷம் இப்பதான் போட்டுட்டு வந்தேன் தண்ணி இருக்கா ப்ரோ சிக்ஸை பத்தி நம்மளுக்கு தெரியல கரெக்டாங்க 6 காசா எஃபெக்டா எதுன்னு தெரியல இப்ப என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எஃபெக்ட் கேட்டிருக்காங்களா சரி எதெல்லாம் எஃபெக்டா நம்ம பார்த்தோம் 1 பார்த்தோம் 2 பார்த்தோம் 4 பார்த்தோம் கரெக்டா 4 வராதுன்னு பார்த்தோமா 4 வராதுன்னு சரி எஃபெக்ட்னா என்னதுங்க அங்க ஒண்ணு பண்ணிருக்காங்க அது டைரக்டா பாதிச்சு இன்னொன்னு நடக்கும் சரி சுப்ரீம் கோர்ட்டு இந்த வெஹிக்கிளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கானுங்க இதான் இங்க நடந்திருக்கு இதுடைய எஃபெக்டா ஃபர்ஸ்ட் பாயிண்டா ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ் பாதிக்கப்படும் எடுக்கலாம் தானே ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருக்கு லோவர் கிரேட் ஃபியூவல்ஸ்னால எது பாதிக்கப்படாது இது நான் எப்படிதான் வச்சிருந்தேன் எடுக்கும் போதே டவுட்ல தான் வச்சிருந்தேன் கரெக்டா சரி 3 விட்டுட்டோம் 4 எப்படி இருந்துச்சு 4 கண்டிப்பா என்னதுதான் எஃபெக்டிவ் சரி இப்போ என் ஆன்சர் வாங்க நான் எதை போடுறது எனக்கு என்னதெல்லாம் டவுட்டா இருக்குன்னா 1 டவுட் 2 டவுட் 4 டவுட் ஆன்சர் என்ன போடுறது 1 and 4 2 and 4 1 and 2 நான் இப்படிதான் வச்சிருந்தேன் டவுட்டா தான் வச்சிருந்தேன் 2ல இன்னொரு பிரச்சனை பாருங்க இந்த லோவர் கிரேட் ஃபியூவல்ஸ் பத்தி எதுவுமே சொல்லல கரெக்டா இந்த ரூல்ஸ் எல்லாம் எதை டேக் கேர் பண்ணிச்சுங்க இந்த ரூல்ஸ் எதை டேக் கேர் பண்ணிச்சு இந்த ரூல்ஸ் எதை டேக் கேர் பண்ணிச்சு என்ன பண்ணிச்சு இந்த ரூல்ஸ் வெஹிக்கிள்ஸ் நிப்பாட்டுங்கன்னு சொன்னானுங்க கரெக்டா வெஹிக்கிள்ஸ் நிப்பாட்டினாங்க பப்ளிக் ஹெல்த்தை பாத்துக்கிட்டாங்க வெஹிக்கிள்ஸ் நிப்பாட்டாங்க பப்ளிக் ஹெல்த் பாத்துக்கிட்டாங்க இதான கதை இவங்க வந்துட்டு ஃபியூவல்ஸ் லோவர் கிரேட் ஃபியூவல்ஸ்ல கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படிங்கறத டேக் கேர் பண்ணாங்களா நான் கேக்குறது புரியுதா BS4 ஸ்டாண்டர்ட போட்டானுங்க போட்டு என்ன பண்ணாங்க வெஹிக்கிள நிப்பாட்டாங்க கரெக்டா வெஹிக்கிள நிப்பாட்டினாங்க பப்ளிக் ஹெல்த்தை பாத்துக்கிட்டாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லோ கிரேட் ஃபியூவல்ஸ் வந்துட்டு இதை பாதிக்காம பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க
இந்த பாயிண்ட் என்னையால எஃபெக்டா எடுக்க முடியாது. ஏன்னா மெயினா எனக்கு ஹெல்ப் பண்றது எந்த வார்த்தை அப்படின்னா லோவர் கிரேட். ஆக்சுவலா BS4 கிடையாது சரிங்களா, லோவர் கிரேட் ஃபியூவல்ஸ்ங்கிற வார்த்தையே அவங்க பேசல. BS4ங்கிறது என்னதுன்னா எமிஷன் ஸ்டாண்டர்ட். எமிஷன் ஸ்டாண்டர்ட். ஆன்சர் அட்லீஸ்ட் ஒரு கெஸ்ட்லயாவது எங்க போகணும் அப்படின்னா 1 and 4. அடுத்தது அடுத்த கொஸ்டின். எது கண்டிப்பா காசா வரும்? எது காசா வரும்? கண்டிப்பா 5 காசா வந்துருமா? 5 காசா வருதுன்னா 4 வருமா? ஏன்னா அது எங்க போயிட்டு 4 ஏன் வராதுன்னா அது எஃபெக்ட்ல போயிட்டு. அப்ப என் ஆன்சர் என்னவா மட்டும் தான் இருக்க முடியும்? 2 and 5. சரி, 2 என்னது? என்னால இதை காசா எடுக்க முடியுதா, எனக்கு தெளிவா புரியுதா அப்படின்னா இல்ல. பட் அட்லீஸ்ட் என்னால எதை எடுக்க முடியும்? 5 எடுக்க முடியும். இது காசா வந்துச்சுன்னா இது எஃபெக்டா வருமாங்க? காசா வந்துச்சுன்னா கண்டிப்பா எஃபெக்டா வராது. 1 and 4 போட்டுட்டேன். என்னக்கு எடுத்திருக்காங்க? அது காசஸ் ஆஃப் த given situation. என்ன இருக்கு? எஃபெக்ட்ஸ் ஆஃப் த given வார்த்தை இருக்கு ராஜா. சிச்சுவேஷன் தானே இருக்கு. சிச்சுவேஷன் எங்க இருக்கு? இருக்கு. இதுதான் சிச்சுவேஷன். ஒரு சென்டென்ஸுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சென்டென்ஸை பத்தி கேட்கல, ஒரு சிச்சுவேஷன் கொடுத்திருக்காங்க அதை பத்தி கேட்க. இது கொஞ்சம் தெளிவு இல்லாம இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணுவோம். இவன் சிச்சுவேஷனுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 3 என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 3 மாத்திரனே ஆன்சர்னு அப்படியே எடுத்துக்கிடாதீங்க, செக் பண்ணுங்க. எதுவும் பிரச்சனை இருக்கா? இது பிரச்சனை இருக்கா? சிச்சுவேஷன்ல இது பிரச்சனை இருக்கா? சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டரை கொடுத்துட்டானுங்க, ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதானே கதை. சரி, 3 என்ன பண்ணுச்சு? there is some confusion. எதுக்கு இருக்கீங்க? மைக்கே வேலை செய்ய மாட்டேங்குது, உண்டை வலிக்குது, காலையில தான் மாட்டணும், வேற வழியே கிடையாது. there is என்ன இருக்கு? some confusion இருக்கா? ரைட். கன்ஃபியூஷன் எதுக்கு இருக்கு? date, about the date when the emission standards would come into effect as different sources report different date. கன்ஃபியூஷன் எதுல இருக்குன்னு டேட்ல இருக்குங்கிறாங்க. சரி, எந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்? இந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ரீச் பண்ணாத எதையுமே என்ன பண்ணிருக்கேன்னு ஸ்டாப் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்ப இந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்ப வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த ஆர்டருக்கு அப்புறம் போடவா இல்ல ஆர்டருக்கு முன்னாடி போடவா? எப்ப போடணும்? ஆர்டருக்கு அப்புறம். ஏன்னா ஆர்டர் என்ன போட்டுட்டானுங்க? எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ரீச் ஆகாத எல்லா வெஹிக்கிளும் என்ன பண்ணிருக்கேன்னு நிப்பாட்டிருக்கேன். அப்ப அதோடைய எஃபெக்டா தான் என்ன இருக்கும்? ஆர்டர் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு தேடுவாங்களா, தேட மாட்டாங்களா? சொல்றது கரெக்டாங்க. என்ன சொல்றேன்னு பாருங்க. BS4 ஸ்டாண்டர்ட போட்டுட்டானுங்க. யாரு? சுப்ரீம் கோர்ட் போட்டு இத கீழே இருக்கிற வெஹிக்கிள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டு வாங்க பாருங்க, இது இறையுது, பரவாயில்லையா? ஓகே தானா? சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? BS4 ஸ்டாண்டர்ட் இல்லாத வெஹிக்கிளை ரிமூவ் பண்ணுங்கன்ட்டானுங்க. அதுடைய எஃபெக்டா தான் என்ன இருக்கலாம்? எல்லாரும் என்ன தேட ஆரம்பிச்சிருவாங்க? எந்த டேட்ல BS4 வரும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சு. கரெக்டா? ஸோ 3 என்னவா இருக்கலாம் அப்படின்னா 3 என்னவா இருக்கலாம்? இங்க எஃபெக்ட் ஆஃப் த கிவன்ஸ். ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருக்குதா?
ஏன்னா மல்டிபிள் சென்டென்சஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸி ஆக்சுவலா. நிறைய சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஸ்டின் கஷ்டம் கிடையாது. உங்களால அழகா ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும், எலிமினேட் பண்ண முடியும். படிச்ச கதையை திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இப்போ போட போறோம். என்ன சொல்றானுங்க, சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஆர்டர் தான் கொடுக்கானுங்க. சரியா? அந்த ஆர்டருடைய எஃபெக்ட் தனியா பிடிக்கிறோம், காசு தனியா பிடிக்கும். காசு ஈஸியா பிடிக்க முடிஞ்சிச்சு. ஆட்டோமொபைல் மேனுபேக்சரர்ஸ் என்ன பண்றானுங்க, அவங்களே என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. அப்ப இத காசா எடுத்துக்கலாம். இந்த காசா எடுத்துட்டு சிச்சுவேஷன் என்னவா போடலாம், எஃபெக்டா போடலாம். இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. காஸ் டிமாண்ட், டிமாண்ட் பண்றது, இதுடைய எஃபெக்ட் தான் என்னது அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சிச்சுவேஷன். சரியா? இப்ப இந்த சிச்சுவேஷன்னால ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது, பழைய இதை விற்க முடியல. கரெக்டா? அப்புறம் ஒண்ணுல என்ன வந்துச்சு, இவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் ப்ளோ வந்துருச்சு. இதை பார்த்துட்டோம். மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பழைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஹெவி டிஸ்கவுண்ட்ல விற்கிறாங்க. இது ரெண்டுமே எதனால நடக்குது அப்படின்னா இந்த சிச்சுவேஷன். இப்ப நான் இந்த ஏரியாவை எடுக்கும்போது காசு, இது எஃபெக்ட். இதை எடுக்கும்போது இது காசு, இது எஃபெக்ட். புரிஞ்சுச்சா? அது அங்க 3 எஃபெக்ட் எடுக்கலாம். 1 and 3 போடலாம். திரும்ப அப்ப பிரச்சனை எங்க வரும்னா 1 and 3ல பிரச்சனை வராது. என்ன போட்டுக்கணும், அவங்க 1, 3 and 4 அப்படி போட்டிருந்தா ஓகே. ஆக்சுவலா கொஸ்டின் கொஞ்சம் கிளியரா இல்ல, பட் இதே மாதிரி வேற கொஸ்டின் கிடைக்கல. கொஸ்டினே நான் போன வருஷம் எடுத்தேங்க, இந்த வருஷம் கிடைக்க மாட்டேங்குது. எடுத்துக்கிறேன். பாருங்க, டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. செட் ஆஃப் 3 questions. இந்த டைரக்ஷன் 5 சென்டென்ஸ் இருக்கு. கொஸ்டின் என்னன்னு பாத்துக்கிடுங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 1 and 4. அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் த பினாமினன் பிரசன்ட் இன் 2. அப்ப 2ங்கிறது காஸ். கரெக்டா? 2 காசு, அதுடைய எஃபெக்ட் கேட்டிருக்கான். அடுத்தது கன்க்ளூஷன் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ். போன கொஸ்டின் வேற, ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு நிறைய கொடுத்தானுங்க. இங்க எல்லாமே என்னதான் இருக்குது, எல்லாமே என்னதான் இருக்குது, சென்டென்ஸா தான் இருக்கு. கரெக்டா ஒரு 1.5 நிமிஷம் வாசிச்சு முடியும்.
கீழே போயிட்டு திருப்பி கூட வாசிக்கும். ஓரளவுக்கு வாசிக்கலாங்க. கதை எதை பத்தி இருக்குது? எஜுகேஷன். அமெரிக்கா எஜுகேஷன், ஏசியன் எஜுகேஷன் எது பெட்டருங்கிற மாதிரி பேசுறாங்க? ஏசியா எஜுகேஷன் பெட்டர் மாதிரி பேசுறாங்க. ஆனா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் பேசியிருப்பாங்க. முடிஞ்சிட்டு. சூப்பர். Which of the following best describes the relationship between statement 1 and 4? 1ல என்ன சொல்றாங்கன்னா, more than 20 years education leaders US, UK, ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் தூண்டுறாங்களாம், ஏர்ஜ் பண்றாங்களாம். எதுக்கு? காப்பி பண்ணுங்க. எதை காப்பி பண்ணுங்க? ஏசியன் ஸ்கூல்ஸ். எந்த ஸ்கூல்னா? ஜப்பான், சைனா, சவுத் கொரியா இவனையெல்லாம் காப்பி பண்ணுங்க அப்படின்னு யார் சொல்றா? யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியால எஜுகேஷன் லீடர்ஸ். 1 வருஷம் வச்சு இப்போ 4. Children in Asia spend more time on their studies than US children and they score higher on standardized international tests. இருங்க கையை காமிச்சுக்க. விஜய் ஆன்சர் சொல்லுங்க. கேள்விதான் உங்களுக்குலாம். இவ்வளவோ சொல்லி கொடுத்தாச்சு கிரிட்டிக்கல் லிசனிங்ல. ஃபோர்த்து காசு ஃபர்ஸ்ட் எஃபெக்டா? ஃபோர்த்து தான் காசா எஃபெக்டா? காசு எஃபெக்ட்ல ஃபர்ஸ்ட் எது நடக்கும்? ஃபோர்த்து காசு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். நான் அப்படிதானான்னு கேட்டா அது சரியாவும் இருக்கும், தப்பாவும் இருக்கும். அப்படிதானான்னு கேட்டா டவுட் ஆயிட்டீங்க அப்படின்னா அது நல்லதாவும் இருக்கும், கேட்டதாவும் கண்டுபிடிக்க முடியாது. ஆன்சர் படிக்கலையா? என்ன அழகா வாசிட்டு போயிருவீங்களே. ஆன்சர் அவர் சொன்னதுனா 4 காஸ்ட் தானே சொன்னீங்க. 4 காஸ்ட் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். செகண்ட் ஆப்ஷன் தானா? ஆன்சர் என்னது? செகண்ட் ஆப்ஷன் தான். 4 தான் காஸ், 1 தான் எஃபெக்ட். ஏன் அப்படி அப்படின்னா அதிகமா மார்க் எடுக்கானுங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க? ஃபாலோ பண்ண சொல்றோம். ரைட், கரெக்ட், பரவாயில்ல. எஃபெக்ட் ஆஃப் த பினாமினன் மென்ஷன்ட் இன் 2. 2ல சொன்னதை விட எஃபெக்ட் கேட்கப்படும். 1 4 போயிட்டு என்ன 2. while Asian schools have been great at getting students to score well on tests. என்ன சொல்றாங்க? ஏசியன் ஸ்கூல்ஸ்லாம் நல்லா இருக்கு. எதுல? ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் ஸ்கோர் பண்ண நல்லா இருக்கு. தே ஹவ் பீன் மோசம் while positive negative at producing graduates who are creative or have a real test. படிச்சோமா? ஜி கரெக்டா? லேர்னிங்ல இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்த மாட்டேங்கானுங்க, கிரியேட்டிவிட்டி கொண்டு வர மாட்டேங்கானுங்க, மார்க் எடுக்க வச்சிருந்தாங்க. இது வந்து நாமக்கல்ல சில ஸ்கூல் இருக்கும், கிரீன் பார்க்கு. எங்க காலேஜுக்கு வந்துட்டு வருவாங்க. ஐயா நான் படிச்சது மதுரை தியாகராஜால கிரீன் பார்க்ல. அப்புறம் 4 பேர் சொல்லுவானுங்க, எனக்கு அது வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு வித்யான்லாம் சொல்லுவானுங்க, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அங்க எப்படின்னா உங்களுக்கு 11th கிடையாது,
ஒன்லி 12th மட்டும்தான். சரியா? இப்ப என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிடுவானுங்க 12th ஃபுல்லா. இது எதுக்கு? எப்படியாவது இன்ஜினியரிங் காலேஜ், ஏதாவது நல்ல இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் போகணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஒரு பையன் நல்ல ஞாபகம் இருக்கு, பையன் பேர் வந்து யோகேஷ் தான் நினைக்கிறேன். அவன் வந்து முடிவு எடுத்துட்டே வந்தான், என்னன்னா காலேஜ் போய் நான் படிக்க மாட்டேன். ஏன்னா நீங்க 2 வருஷம் மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயத்தை வெறுக்க வச்சுட்டீங்க, டார்ச்சர் பண்ணிட்டீங்க, கொடுமைப்படுத்திட்டீங்க. நான் காலேஜ் போய் ஏகப்பட்ட அரியர், அரியர்னா அரியர் சொல்லவே முடியாது, அவ்வளவு அரியர். இது வந்துட்டு நார்மல். அந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து வந்து எங்க பேட்ச்ல வந்துட்டு நல்லா படிச்சவங்க அப்படிங்கிறது ரேர், எக்ஸெப்ஷன் தான். அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து படிச்சுட்டு வர்றவன் காலேஜுக்கு வரும்போது எந்த மைண்ட் செட்ல வருவான்னா, நான் நல்ல காலேஜுக்கு போயிட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த கசப்பான இந்த விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வரும். அப்ப அது வந்து எஜுகேஷனே கிடையாது. அது வந்து நீங்க என்ன பண்ண வைக்கிறீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட உருவாக்கல. சரியா? ஒரு கிரியேட்டிவிட்டி அவனுக்கு வரல. காலேஜ்லயும் போயிட்டு அவன் போய் இப்போயும் படி, இப்பதான் வேலைக்கு போக முடியும்னு சொன்னா என்ன பண்ணுவான், கல் எடுத்து நம்மள அடிக்க வந்துடுவான். கட்டுதானே? அந்த அதே தான் இந்த ஏசியன் ஸ்கூல்ஸ் பண்றாங்கிறானுங்க. நம்மளதான் சொல்றாங்க, நம்ம ஊர் ஸ்கூல்ல தான் சொல்றாங்க. அடுத்தது இப்ப என்ன கேட்டிருக்காங்க, எஃபெக்ட் ரைட். 4 வாசிட்டா 1 வாசிட்டா 5 வாசிப்போமா? வாட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் we do not realize. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வேணும்னு சொல்றாங்க. இவனுக்கு என்ன புரிய மாட்டேங்குன்னா, இல்ல அக்செப்ட் பண்ண மாட்டேங்க, புரியவும் மாட்டேங்க, அக்செப்டும் பண்ண மாட்டேங்க. என்னதுன்னா, educational leaders in Asian countries are now increasingly judging their education system to be a, இது வந்து தெளிவா சொல்லலாம், ஏசியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம், இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் கம்ப்ளீட் ஃபெயிலியர், கம்ப்ளீட் ஃபெயிலியர். அதுலயும் நீங்க வந்துட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சீங்க, ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா அட்டர் ஃபெயிலியர், ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? நீங்க அந்த சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சில 50 மார்க் 60 மார்க் 70 மார்க் எடுக்கிறவன் ஸ்டேட் போர்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். மார்க்ல கிடையாது, நாலேஜ். சரியா? நான் வந்து சிபிஎஸ்சி டியூஷன் எடுத்திருக்கேன், அதனால எனக்கு தெரியும் சிபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்ப நம்ம ஸ்டேட் போர்டு கொஸ்டின் எப்படி இருக்கும், நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருவானுங்க, எக்ஸசைஸ் கொடுத்துருவானுங்க, நம்பர் பார்த்தாம பரீட்சையில கேட்பாங்க. கரெக்டா? 12th ஸ்டாண்டர்ட்ல நாங்கள் டியூஷன்லாம் போகும்போது எங்க சாரு எல்லா எக்ஸாம்பிளையும் நடத்திடுவாரு, எல்லா எக்ஸசைஸையும் நடத்திடுவாரு. அப்ப எனக்கு இந்த சம் வந்துச்சுன்னா, இது இந்த பேஜ்ல இத்தனாவது சம்மு அடிச்சு இப்ப ஆரம்பிச்சேன்னா வண்டி முடிக்கிறது. அங்க இஷ்யூ வாச என்னத்தையோ உன்னை மாத்திட்டான், ஒரு 27க்கு மேல 28 போட்டான்னா முடிஞ்சிச்சு, அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்றோம். ரேஸ் மாதிரி கேட்பாங்க. சிபிஎஸ்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் கொடுத்திருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், எக்ஸசைஸ்ல சம்பந்தம் இல்லாம தான் இருக்கும். எக்ஸசைஸ் நீங்க போடுறதுக்கு நீங்க உட்கார்ந்து தேடணும், இன்டர்நெட்ல தேடணும், நல்ல சப்ஜெக்ட்னா நாலேஜ் வேணும். இதை விட கொடுமை என்னன்னா, எக்ஸசைஸ்ல இருக்கிற மேக்ஸ் அண்ட் படிக்க வந்தான், செட் தியரி இருக்கு, செட் இருக்குல்ல, செட் தியரி 2 சாப்டர் தாண்டி உங்களால போக முடியாது. 10 சாப்டர் இருக்கும், 2 சாப்டர் தான் நம்ம படிச்சது இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா செட் தியரம்ஸா வந்து ஆரம்பிச்சு. இந்த எக்ஸசைஸ் ஒண்ணு கேட்க, அது சம்பந்தமே இல்லாம எக்ஸாம்பிள்ல கேட்கானா, எக்ஸாம்ல எதுவுமே வராது. நீங்க படிக்கிற எக்ஸசைஸும் வராது, எக்ஸாம்பிள் வராது, அதே சமம் வராது, அதே மாடல் வரும், அதே சமம் வராதுங்க, அதே மாடல் வரும். நம்ம பேங்க் எக்ஸாம் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, அதே சமம் உங்களுக்கு எங்கேயாவது கேட்கானுங்களா, என்ன வருது, அதே மாதிரி. அதனாலதான் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம். இந்த பேங்க் எக்ஸாம் டிஃபிகல்ட்னு ஆறதுக்கு பிரச்சனை என்னன்னா, நம்மளுடைய ட்ரைனிங் ஃபுல்லாவே எப்படி இருக்கு அப்படின்னா, பார்க்கணும், படிக்கணும், அதை தான் என்னால ஃபாலோ பண்ண முடியும். ஆனா அதுல ஸ்லைட்டா மாறிடுச்சு, எனக்கு கான்செப்டை வச்சு மூவ் பண்ணணும், எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு ஆன்சர் போடணும்னா அவுட் ஆயிடுச்சு. அதனாலதான் நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டம் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபெயில். ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களை யோசிக்க வைக்க மாட்டேங்க. படிச்ச கான்செப்ட் தான்
படிச்சதுதான் இங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்க வைக்கவே மாட்டேங்குது. சிலபஸ் முடிக்கணும், மார்க் எடுக்கணும், கிளாஸ் முடியணும், அவ்வளவுதான். இது ஒரு 100% ஃபெயிலியர். இது ஏன் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னா, உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுல ஒண்ணு, இன்னொன்னு அதே டைம்ல நான் கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்தேன். அதுல அந்த ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போதும், நான் படிச்சு வந்த விதங்களை கம்பேர் பண்ணும்போதும், இது வந்து பக்காவான ஒரு யூஸ்லெஸ் சிஸ்டம்னு தெரியும். ஐசிஎஸ்சியில ஃபெயில் ஆகிறவங்க கூட நம்மளோட நிறைய நாலேஜ் வச்சிருக்கோம். ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சியை விட மேல. சரியா? ஏன்னா அவன் என்ன பண்ணி இருப்பான்னா யோசிச்சிருப்பான். அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். சரி, கதை போதும், கிளாஸுக்கு போயிடும். 35 இது முடிச்சிடுவோம். இருக்கு என்ன கேட்டாங்க? எஃபெக்ட். எஃபெக்ட் என்னது? 5 வருமா? வருமா? ஓ, இங்க என்ன இருக்குங்க? அவங்களுக்கு என்ன இல்லை, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்துட்டு இதை புரிஞ்சுக்கல. ரைட், ஓகே, எஃபெக்ட் வர்ற மாதிரி இருக்கு. வேற 3. Why? Because students spend nearly all their time studying. முழுக்க படிச்சுதான் இருக்கானுங்க. They have little opportunity to be creative. இங்க பாருங்க, கிரியேட்டிவா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தெளிவா சொல்லணும். இங்க இந்த வார்த்தை இருக்கு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல. கிரியேட்டிவா இருக்க முடியாது, இனிஷியேட்டிவ் எடுக்க முடியாது, பிசிக்கல் அண்ட் சோசியல் ஸ்கில்ஸ் வளராது. In short, they have little opportunity to play. விளையாடுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. சரி, இதுவும் ஒரு எஃபெக்ட் மாதிரி தானே இருக்கு இல்லையா? எஃபெக்ட் மாதிரி தானங்க இருக்கு. இது எப்படி இருக்கு? ரீசன் மாதிரி இருக்கா? எதுக்கு ரீசன் மாதிரி இருக்கு? செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கிறவா? 1 வாசிச்சிட்டேன், 2 வாசிச்சிட்டேன், 3, 4, 5 வாசிச்சிட்டேன். இப்போ என் கொஸ்டின் என்னது அப்படின்னா, இங்க பாருங்க, பிரசன்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் த செகண்டுடைய எஃபெக்ட் கேட்கல, செகண்டுடைய பினாமினனுடைய எஃபெக்ட். செகண்டுடைய பினாமினனுடைய எஃபெக்ட் பாருங்க. எது வராது? 1 வராது, 4 வராது. கரெக்டா? டவுட் எங்க இருக்கு? P-ஆ 5-ஆ அப்படிங்கிறது. 5 தானா? 5 தான் எஃபெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் நல்லா படிப்போமா? இந்த பாயிண்ட் 2ல என்ன சொல்லியிருக்கானுங்க? அவங்களுக்கு என்ன இல்ல? கிரியேட்டிவிட்டி இல்ல. சரியா? எஃபெக்ட்னா எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால சோ அப்படிங்கிற வார்த்தை போடும். சரியா? எஃபெக்ட்னா அதானுங்க. சோ காஸ் அண்ட் எஃபெக்ட், ரீசன், ரிசல்ட், சோ போட்டிருக்கோமா? சொல்லுங்க. 5 தான் சொன்னீங்க. இப்ப நீங்க தெளிவா 5க்கு இப்ப சொல்லணும். 2ல இருந்து சோ போட்டு 5 வருமா? அதனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. என்ன கேட்கணும் புரியுதா? 2 வந்து காசுங்க, 5 தான் எஃபெக்ட்னு சொன்னீங்க. இவனுக்கு கிரியேட்டிவிட்டி இல்ல அப்படிங்கிறதுனாலதான் இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கானா? இவனுக்கு கிரியேட்டிவிட்டி இல்ல, அதனால இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கானா? இவனுக்கு கிரியேட்டிவிட்டி இல்ல, அதனால இவனுக்கு சோசியல் ஸ்கில்ஸ் இல்ல, அதனால அவன் விளையாட மாட்டேங்கான். இவன் ஃபுல்லா டைம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. சொல்றது ஏதாவது புரியுதா? 2ல என்ன சொல்றானுங்கன்னா கிரியேட்டிவிட்டி இல்ல, அதனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்க, இல்ல அக்செப்ட் பண்ணி மாட்டேங்கிறது வருமா? வராது. என்ன வரும் அப்படின்னா, கிரியேட்டிவிட்டி இல்ல, இவனே ரீசன் போட்டான். என்ன அவனுக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னா, அவனே ரீசன் போட்டான் பாருங்க. இவனே ரீசன் போட்டானா, பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் நியர்லி ஆல் தேர் டைம் ஸ்டடி. இத ரீசன். இதோட எஃபெக்ட் என்னதுன்னா, என்ன இல்ல, தே ஹேவ் லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட். கிரியேட்டிவா இல்ல, இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டானுங்க, பிசிக்கல் சோசியல் ஸ்கில்ஸ் இல்ல. என்ன சொல்லலாம், இவங்க நல்லா படிக்க வச்சாலும் கிரியேட்டிவிட்டியோ படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டையோ உருவாக்க மாட்டிக்கானுங்க. அதனால அவங்களுக்கு வந்துட்டு பிசிக்கல் அண்ட் சோசியல் ஸ்கில்ஸ் இல்ல.
சொல்லலாம் தானே? ஓகே தானே? ஆன்சர் 2க்கு 3 தான் எஃபெக்ட், 5 கிடையாது. டிஃபரன்ஸ் இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இது வருதுன்றது மட்டும் கிடையாது, இதனால இது வருது. ஆர்டர் மட்டும் முக்கியம் கிடையாதுங்க. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதனாலதான் அவங்க என்ன பண்ணணும், அடுத்த விஷயத்தை நடத்தணும். அதுதான் எஃபெக்ட். இவங்களை ஃபுல்லா உட்காந்து படிக்க வச்சிருக்கானுங்க, அதனாலதான் இவங்களுக்கு என்ன இல்ல, பிசிக்கல் அண்ட் சோசியல் ஸ்கில்ஸ். அடுத்த கொஸ்டின் போலாமா இல்ல திருப்பி பார்க்கணுமா? போலாமா? லாஸ்ட் கொஸ்டின். இதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆன்சர் அண்ட் ஆன்சர் பக்கத்துல இருக்க ஆன்சர் கன்ஃபியூஸ் பண்ணும். தெளிவா சொல்லும். முடிச்சிட்டு கட். ஃபர்ஸ்ட் ஒன்று வராது, அப்படிதானே? கேட்காங்க கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் என்ன செய்யணுங்க? எல்லா பாயிண்ட்டையும் சேர்த்து வச்சு சொல்லணும். இது கொடுத்துருந்தாங்களா? இந்த பாயிண்ட் இருந்துச்சா? இல்ல. இருந்துச்சா? ஸ்கூலே பெட்டர் நானுங்களா? ஸ்டூடெண்ட் தான் பெட்டர். நானு ஸ்டூடெண்ட் தான் பெட்டர்னு கூட சொல்லு. ஸ்டூடெண்ட் தான் நல்லா படிப்பான்னு தான் சொன்னாங்க. நல்லா படிக்கிறது வேற, பெட்டரா இருக்கிறது வேற. ஒன்னு ஆன்சர், இன்னொன்னு ஆன்சர் பக்கத்துல இருக்க ஆன்சர். இது ஆன்சரா? இது தெளிவா தெரியும். பாய்ஸுக்கு ஜென்ரலாவே கொஞ்சம் அனலிட்டிக்கல் ஸ்கில் அதிகமா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கம்மியா இருக்குன்னு நான் சொல்லல, அதை நீங்க இன்ஃபரன்ஸா எடுத்துக்கிட்டீங்க. பட் ஜென்ரல் திங் இது என்ன அப்படின்னா, கேர்ள்ஸ் வந்துட்டு டிசிப்ளின்டா இருப்பாங்க, பாய்ஸ் வந்துட்டு அனலிட்டிக்கலா இருக்கும். நல்லா நோட்ஸ் எடுக்கிறது வந்துட்டு கேர்ள்ஸ் தான். நல்லா யோசிக்கிறது வந்து பாய்ஸ். பாய்ஸ் வந்துட்டு ஒரு நல்லா நோட்ஸ் எடுக்க அப்படின்னா யூ ஆர் தி எக்ஸெப்ஷன், நாட் தி ரூல். சரியா? சரி, ஆன்சர் வந்துட்டு இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் என்னது? இதுதான் ஆன்சர். இது இருந்துச்சாங்க. ஈக்குவலா ஃபாஸ்டர் பண்ண முடியாதுன்னு இருந்துச்சா? ஈக்குவலா ரெண்டையுமே ஈக்குவலா நடத்த முடியாது, கொண்டு வர முடியாதுன்னு இருந்துச்சா? இல்ல. பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அகாடமிக்கலா யாரு நல்லா இருக்கா? ஏசியன் ஸ்கூல் நல்லா. ஆனா அவங்கள்ட்ட என்ன இல்ல? ஒருவேளை வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ்ல அகாடமிக்கும் ஓரளவுக்கு இருக்கலாம், கிரியேட்டிவிட்டி ஓரளவுக்கு இருக்கலாம் தானே? அப்ப cannot be equally fastered அப்படிங்கிறது இதுல இருந்து கன்க்ளூஷனா சொல்ல முடியாது. இந்த பாயிண்ட் சொல்லலாமா? இதான சொன்னானுங்க, அவனை உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, புக்கிலே உட்கார்ந்து இருக்கானுங்க, அதனால என்ன வர மாட்டேங்குது? கிரியேட்டிவிட்டி வர மாட்டேங்குது. ஆன்சர் இப்ப நிப்பாட்டுங்க போ. போயிட்டு வந்துடுறீங்களா?